Hello friends, welcome back to KL2S channel Big Boss Tamil Season 9, Day 99. திவாகரும் திவ்யாவும் பெட்ரூம்ல வந்து ஒரு ஒரு போர்க்களமே நடந்துருச்சு. ஆமா. விரட்டி விரட்டி உன்னைய நான் லவ் பண்ணா என்ன திவ்யா பண்ணுவ அப்படின்னு திவ்யா கிட்ட கேட்க, திவ்யா அதுக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையா பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்களா, இல்ல அந்த நேரத்துல அவரை சமாளிக்கிறதுக்கு சொன்னாங்களா தெரியல. அப்புறம் வந்து திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, கேர்ள்ஸ்லாம் இங்க ஸ்லீப் பண்றோம், இந்த ஒரே ரூம்ல நாங்க எல்லாம் கேர்ள்ஸும் ஸ்லீப் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ போய் பக்கத்து ரூம்ல தூங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் மேபி வந்து இந்த கொரட்டை விஷயத்துக்காகத்தான் அவங்க வந்து அவரை போக சொல்றாங்க. ஏன்னா நேற்று எபிசோட்ல கூட அவங்க சொன்னாங்க கொரட்டனால தூக்கமே இல்லை அப்படின்னு. அப்புறம் விக்ரம் நடுவில் வந்து தேவையில்லாம இங்கே படு வாட்டர்மெலன் அப்படின்னு படுன்னு சொன்னதும் உடனே இது உன் உரிமை நீ எங்க படுக்கிறன்ட்டு நீ இங்கே படு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே திவாகர் வந்து அவர் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கும் விக்ரம்க்கும் நான் நினைக்கிறேன் கொரட்டை தான் பயம். அதான் அவரு வந்து சேஃபா இங்கே இது அங்கக்கு இங்க வந்துடாத அப்படின்ட்டுனா அப்புறம் உடனே திவ்யாவுக்கும் பயங்கரமா கோவம் வந்துருச்சா. அப்புறம் ஃபைனலி திவ்யா மனசுல இருந்தது எல்லாம் வெளியே வந்துருச்சு. என்ன சொன்னாங்கன்னா, குரட்டை விட்ட உன்னை கொன்னுடுவேன்னு அப்படியே பயங்கர கோபமா ஆயிட்டாங்க. பிரவீன் ராஜ் தேவையில்லாம அந்த இடத்துல வந்து வாய் விட்டாரு. வெக்கம் கெட்டவனே என்ன பேச்சு, அதெல்லாம் தேவையா? தேவையில்லாம தான். அதுவும் எனக்கு இன்னொன்னும் புரியல, இந்த திவாகர் ஏன் எங்க பார்த்தா சட்டை கட்டிட்டு அவர் என்னதான் பண்ண ஒரு இப்ப வந்ததுல இருந்து அவரோட ஃபேமிலி பேக்க காட்டுறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அதான் எனக்கு புரியல. இது வந்து உன் வீட்டுல நீ வந்து ஒரு ரூம்ல இருந்தா சரி, இது வந்து ஒரு சட்டையை கழட்டிட்டு தான் தூங்குவாரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அது எப்ப பார்த்தாலும் சட்டை கழட்டிட்டு அதுவும் அந்த கேர்ள்ஸ் ரூம்ல அங்க நிறைய பேர் லேடிஸ் தூங்குறாங்க, அங்க போய் தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல இவர் என்னதான் சொல்ல வரான்னு. அவர் மனசுல அழுக்கு இல்லையா, உங்க மனசுல அழுக்கு இருக்கு? அவர் மனசுல அழுக்கு இல்லையா? ஒரு சபை நாகரிகம், கேமரா 24 hours கேமரா இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சட்டையை கழட்டிட்டு பேசிட்டு இருக்காரு. இது அப்புறம் ஒன்னு திவாகர் ஆரம்பிச்சுட்டாரு, நான் ஒரு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டனா இந்த வீட்டுக்கு வந்து என்னைய போய் வெளியே போய் கேட்டு பாருங்க. எனக்கு வந்து நான் இப்பதான் வெளியே போய் ஒரு மாசம் ஆகுது, அதுக்குள்ளேயே என்னைய நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு ஆளை வந்து நீங்க இந்த மாதிரி படுக்கிறதுக்கு இடம் இல்லாம பேசுறீங்க அப்படி இப்படின்னு ஆகாவும் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. திவ்யாவோ அதுக்கு ஈடு கொடுத்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் திவாகர் சண்டை வந்து எனக்கு பார்க்க ரொம்ப கியூட்டா தான் இருந்துச்சு. எனக்கு அது சண்டை மாதிரியே தெரியல, ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா தான் இருந்துச்சு. அப்புறம் கேமி வந்து திவ்யா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க திவ்யா வந்து அவங்க வந்து கோவம் நீ வந்து லவ் பண்ற அது பண்ற இது பண்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் சத்தம் போடாம இருந்தேன். இது கூட உன்னால இது பண்ண முடியல, ஸ்போர்ட்டிஃபா தானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் அதான் சொன்னேன், அவங்க சண்டை எனக்கு பயங்கரமா கியூட்டா தான் இருந்துச்சு. அப்புறம் கெமி அண்ட் திவ்யா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ திவ்யா என்ன சொன்னாங்க, கெமி கிட்ட நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், அது என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு. அப்புறம் கெமியா சொன்னாங்க, நீ அதான் நான் வந்துட்டு நிறைய தடவை ஜாட மாதிரியா சொல்லியிருக்கேன், நீ வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்ட அப்படின்ட்டு. அப்புறம் வந்து காலையில உள்ள சாங் போட்டாங்க, ஹூ இஸ் த ஹீரோ அப்படின்ட்டு ஒரு பாட்டு போட்டு, அதான் ஹீரோ ஆல்ரெடி அவுட், அப்படி எதுக்கு இந்த பாட்டு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் திருப்பி காமெடி பண்றேன்ற பேர்ல சொலமன் பாப்பியா செய்யறதுன்னு ஒண்ணு செஞ்சாரு. அது எனக்கு பாக்குறதுக்கு சொலமன் பாப்பியா மாதிரி இல்ல, பொப்பாய் தி செயிலர் மேன் மாதிரி தான் இருந்துச்சு. சொலமன் பாப்பியா மாதிரி இருக்காரு, வாயை வச்சுக்கிட்டு பல்லு வச்சுக்கிட்டு. அதான் விக்ரமே வடிச்சுட்டு அதான் சொல்றேன்ல, பொப்பாய் தி செயிலர் மேன் மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு மதன் பாபுன்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துற மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம தலைவரை வேற பண்ணாரு, விஜய் வேற. ஐயோ ப்ளீஸ், இதெல்லாம் காட்டுதமானு தான் எனக்கு இருந்துச்சு இந்த பிபி டீம் மேல, வேற இல்லையா அவங்களுக்கு எல்லாம் காட்டா. அப்புறம் ஏற்கனவே உலகமே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, விஜயோட கடைசி படம் இன்னும் வெளியே வரலன்ட்டுன்னு. அது ஒரு பெரிய போராட்டமா போய்கிட்டு இருக்கு. இதுல இவரு விஜயோட டைலாக் சொல்றேன்ட்டு ஒரு நல்லா இருப்போம் அப்படின்ட்டு விஜய் குரல் எடுக்கிறேன்ட்டு ஒரு கேவல குரல் நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் எந்த குரலை ட்ரை பண்ணாலும் ஒட்டுமொத்தமா அவரோட குரலை தவிர வேற எந்த குரலும் அவருக்கு வரல. அதேதான் தமிழ்நாட்டின் நடிப்பறக்கன்னு ப்ளீஸ். அப்புறம் திவ்யா, அரோரா அண்ட் அப்சரா இவங்க 3 பேரும் அந்த கார் மேட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சடன்லி ஒரு பாட்டு போட்டு ரீஎன்ட்ரிக்காக பாட்டு போட்டாங்க பயங்கரமா. பிரஜின் அண்ட் கலை 2 பேரும் உள்ளுக்கு வந்தாங்களா. பிரஜின் போய் விக்ரம் அக்கிங் பண்ணி கிஸ் பண்ணி பயங்கரமா வந்து வெப்பி ஆயிட்டாரு, அவரோட நடிப்பு அரக்கின் மனைவியை ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அப்புறம் விக்ரம் அண்ட் சாண்ட்ரா காம்பினேஷன் சூப்பரா இருக்குன்னு வேற சொன்னாரு பாரு, அது என்னால ஏத்துக்கவே முடியல. அப்புறம் வினோத் போனது கொஞ்சம் இதா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரா.
அப்புறம் திவாகர் வந்து சாண்ட்ரா கிட்ட போட்ட பிட்ட மறுபடியும் பிரஜின் கிட்டயும் போட்டாரு. மணிய வந்து எடுங்க எடுங்க நான் கண்ண காட்டுனேன், ஆனா அவங்க வந்து அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு அதே பிட்ட இங்கேயும் போட்டாரா. அப்புறம் விக்ரம் வந்து என்ன சொன்னாருன்னா, பிரஜின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாரு, பீப்பிள் எல்லாமே அதாவது எல்லாமே வந்து அது டிராமான்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. இந்த விக்ரம் வந்து ஐயோ அவர் நல்லவர்னு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை வந்து பதிவு பண்றதுலயே தான் இருக்காரு. அப்படியே எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு தெரியல, நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கணும், பிக் பாஸ்க்கு முன் பிக் பாஸ்க்கு பின்னு ஒரு வீடியோ போடணும். ஏன்னா பிக் பாஸ்க்கு முன்னுக்கு எனக்கு விக்ரம் அப்படி பிடிக்கும். அவரோட டேலண்ட், இந்த வெளியில பார்த்து அவரோட டேலண்ட், அவரோட காமெடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாத்துக்கும் எதா இருந்தாலும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிளாரிபிகேஷன் கொடுத்து அவர் வந்து நல்லவர்னு ப்ரூவ் பண்றாரு. அதுல அப்புறம் பிரஜின் வந்து சப்ரிக்கோ வந்து ஒரு நன்றியை போட்டு வச்சாரு. நான் என்ன திரும்ப நினைச்ச நேரத்துல, ஐ ரியலி ஹோப் திஸ் டூ கைஸ், அதாவது இந்த விக்ரமும் சப்ரியும் வந்து வில் ஹேவ் சேம் ஒப்பீனியன் அபவுட் சென்ட்ரா ஆஃப்டர் தி கோ அவுட். ஐ ரியலி ஹோப். அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து அமித் அண்ட் துஷார் வந்தாங்க. அரோரா ஒரே வெக்கத்தில் பின்னாடி அப்படியே வெக்கத்துல இருந்தாங்க. அப்புறம் டைரக்டர் சார் வந்து ஜோடி பார்ட் 2 சொல்ல, ஏன்னா அரோரா ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்களே துஷாருக்காக, எனக்கு பிடிச்சவனே அப்படின்ட்டு அந்த ஹவுஸ் மேட்லாம் பாட ஒரே பட்டர்ஃபிளை மூமெண்டா தான் இருந்துச்சு அரோராக்கு. அவர் வந்து வேற துஷார் வேற வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு டிராமா வேற பண்ணாரு. அவ்வளவுதானே போயிடலாமா, திரும்பி போயிடலாமா, எங்க வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அப்படியே தனியா நின்றுட்டே இருந்தாங்க. அப்படியே அந்த வெக்கம் நாணம் எல்லாம் சேர்த்து அப்புறம் போய் அப்புறம் கட்டி பிடிச்சாரு. அப்புறம் போயிட்டு பாட்டு பாடி, அது வேற குரூப் எல்லாம் வேற ஜால்ரா பக்கத்துல எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருந்தாங்களா, உள்ள போயிட்டு அப்புறம் வந்து பாட்டு. அப்புறம் வந்து அமித் வந்து போய் விக்ரம பாராட்டி, அரோராவை பாராட்டி, சபரிய பாராட்டி, ஒரே பாராட்டு மலையா தான் வீட்டுல பேஞ்சிச்சு. ஆனா பக்கத்துல பிரஜின் நிக்கிறத அவர் கண்டுக்கவே இல்லை. சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ சரி சார், இது நீங்க பாத்துட்டு உடனே நீங்க எப்படி உங்களை அப்படி வந்து ஆணித்தரமா சொல்லலாம், நீங்க எப்படி அப்படி ஒரு இதுலான்னு சொல்லாதீங்க. இது என்னோட வியூ, இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மேபி அமித்க்கு வந்து சாண்ட்ரா மேல உள்ள கோவம் புருஷர் மேலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா புருஷர் தான் வெளியே இன்டர்வியூ மேல இன்டர்வியூ கொடுத்து ஒய்ஃபுக்கு வந்து ஜால்ரா போட்டுட்டு இருந்தாரு, சொம்பு தூக்கிட்டு இருந்தாரு. துஷார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சாரு அந்த வெளியில கார்டன்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டா சும்மா இருந்தீங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் சொன்னாரு. நான் தான் என் மைண்ட்ல தோணுச்சு, அவர் எங்க பிக் பாஸ் சும்மா இருந்தாரு, அரோரா கூட எல்லாம் இருந்தாரு, மறந்துட்டாரு எல்லாத்தையுமே, அவருக்குள்ள ஸ்கில் எல்லாம் மறந்துட்டாரு. அப்புறம் தான் பெட்ரூம்ல வந்து அகெயின் அரோரா வந்து அவங்களோட சாங்கை திருப்பியும் அந்த கேங்கோட சேர்ந்து துஷாருக்கு டெடிகேட் பண்ணாங்க. ஒரே லவ் மோடா தான் இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. ஆனா அந்த லிரிக்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இந்த லிரிக்ஸ் வந்து சூப்பர், நல்லா இருந்தது. ஆமா, அவங்க பண்ணது. அப்புறம் துஷார் அண்ட் அரோரா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. சோ துஷார் வந்து கிளியரா அரோரா கிட்ட சொல்லிட்டாரு, நான் வெளியே போனதுக்கு காரணம் நீ இல்ல, யார் வெளியே போனாங்களோ அதுக்கு முழுக்க அவங்க தான் காரணம். நான் வந்து இந்த கேமோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லாதனால நான் வெளியே போயிட்டேன். இனிமே யாரும் உன்னை அந்த மாதிரி டார்கெட் பண்ணாலும் நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசி ஒரு தீர்வுக்கு வந்துருச்சா. அப்புறம் அமித் அண்ட் விக்ரம் சாண்ட்ரா பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அமித் என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ரா வந்து ஒரு இதுல சொல்லி அவரை நாமினேட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, நான் வந்து ஓகேவா தான் இருந்தேன், ஆனா அமித் தான் வந்து அந்த இதை தூக்கிட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நாமினேட் பண்ணிருந்தாங்க. சோ அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சோ விக்ரம் என்னமோ பிலோசபியா பேசினாரு, அது எனக்கு அவ்வளவா புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? என்ன சொன்னாருன்னா, அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. லாஸ்ட் 1 வீக் அவர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, யாரு நீ நடிக்கிறியோ அது என்னோட ப்ராப்ளம் இல்ல, நான் உனைய நம்புறேன், அந்த மாதிரிதான் அவர் சொன்னாரு. என்னமோ பிலோசபியா சொன்னாரு. அமித் வந்து என்ன சொன்னாரு, அது ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு எனக்கு, இதனால இப்படி நான் வந்து என்னன்னா, அவங்க அந்த பேனிக்க ஒரு மாதிரி ஜோன்ல இருக்காங்க, மென்டல் ப்ராப்ளமா டிஸ்டர்பன்ஸ்ல இருக்காங்க, அதுக்காக நான் போய் உள்ள சப்போர்ட் பண்ணி ஏன் கேமை விட்டுட்டு போய் உட்கார்ந்தேன். கடைசியில என்ன தட்டி அவங்க என்ன மாட்டி விட்டாங்க, அவங்க ஓகே நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு, நான் வெளில போனதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் பின்னாலே வீக் டாஸ்க் 1 ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. சோ ஒரு டாஸ்க பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு இதுல வந்து டாஸ்க் என்ன அப்படின்னா, இது வந்து ஜாலியா சும்மா ஒரு ரியலைசேஷனுக்காக தான் பண்ணாரு. ஒன்னும் இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு உள்ள உண்மையான மொமெண்ட் இப்ப வந்து ரியலைஸ் பண்ண, அது வந்து கேம்பி ஃபன்னா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கலாம், ஏதாவது மொமெண்ட் பிக் பாஸ்ல
அதுல வந்து சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அதுல வந்து நிறைய என்ன எடுக்கிறோமோ அது வேற வேற அதை எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அதுக்கு வந்து அந்த நீங்க மாதிரி பதில் சொல்லணும் அந்த ரிலேட் மாதிரி. பண்ணும். அவங்க எப்படி என்ன பண்ணாங்க, எதுக்கு வந்து ரிலேட் பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லணும். சோ அப்படின்னு விக்ரம் வந்து அவருக்கு பிடிச்ச சமையல வந்து Best என்னது so அவருக்கு பிடிச்சது வந்து சமையல்லே பிடிச்சது வந்து கனி வச்ச ஃபிஷ் கறி. ஆமா. அப்புறம் அரோரா வந்து அவங்களோட பிகஸ்ட் வீக்னஸ் உணர்ந்த தருணம் வந்து ஃபுட் கிரேவிங்ஸ். அது ரொம்ப அவங்களுக்கு இருந்துச்சா அது அதுன்னு. வந்து இம்பல்சிவா உடனே அது வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக வெளில போலாமான்னு கூட யோசிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அப்புறம் சப்ரி நான் எப்படியோ அப்படியே என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து யாருன்னு கேட்டா அது கனி அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திவாகர் வந்து பிபி ஹவுஸ்ல வந்து எனக்கு வீட்டு வேலையே தெரியாது, எனக்குள்ள இப்படி ஒரு விஷயத்த நான் மாத்தும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அவருக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு இதுக்கு முன்னுக்கு நான் வீட்டு வேலையே செஞ்சது இல்லை, வீட்டு வேலையே எனக்கு தெரியாது, இங்க வந்து நான் நிறைய வீட்டு வேலை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வியானா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் பிக் பாஸ் எனக்கு நான் தேய்காட்டினாலும் பரவாயில்ல, தேய்காட்டினாலும் எனக்கு பிக் பாஸ்ல வந்து எனக்கு என்ன கத்து கொடுத்ததுன்னா கான்பிடன்ஸ் கத்து கொடுத்துச்சு அப்படின்னு. பிரவீன் ராஜ் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு ஹேபிட் ஃப்ரம் அதர் நீங்க டாலரேட் பண்ணிக்கிறது, அப்புறம் ஒன் ஹேபிட் அதர் உங்ககிட்ட இருந்து டாலரேட் பண்ணிக்கிறது. அதர் என்கிட்ட இருந்து டாலரேட் பண்ணிக்கிறது வந்து என்னோட ஓவர் சீன் அப்படின்னு சொன்னாரு. அவரு மத்தவங்க கிட்ட இருந்து டாலரேட் பண்றது சத்தியமா எனக்கு புரியல. பிரஜித் வெளியே போயிட்டு வந்து பேசுறது வந்து ஐயோ கடவுளே அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு யார் எக்ஸாம்பிள் சொன்னாங்கன்னா, வாட்டர் மெலன் அவரோட ஹேபிட்டையும் இவரு டாலரேட் பண்ணிக்கிறார், இவரோட அவர் டாலரேட் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து திவ்யா வந்து நானே என்ன நினைச்சு ப்ரௌட் பண்ண தருணம் வந்து என்னன்னு கேட்டாங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பேரும் வந்து என்னைய ஃபேக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா என்னோட ஃபேமிலி வந்து எங்க அப்பா என்னோட ஃபேமிலி சொன்னதாகவும் இருக்கட்டும், இல்ல மத்தவங்க ஹவுஸ்மேட்டோட ஃபேமிலி வந்து சொன்னதாகவும் இருக்கும், நீங்க வந்து ரொம்ப கேரிங்க கிளாரிட்டியா பேசுறீங்க, ரொம்ப நியாயமா இருக்கீங்கன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னொன்னு டாஸ்க் வந்துச்சு. அது என்னதுன்னா, இந்த வீட்டில் நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த விஷயத்த வந்து ஒவ்வொரு ஆளும் சொல்லணுமா. சோ அரோரா என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுல அவங்க லேர்ன் பண்ண லெசன் வந்து இந்த கார் மேட்டர்ல வந்து ஷி வாஸ் இன் ஃபியர். சோ திவ்யா அட்வைஸ் பண்ணி அவங்க அதைதான் கத்துக்கிட்டாங்க. இனிமே வந்து பயத்தோட இருக்கக்கூடாது, வெளியே போனாலும் வந்து என்னன்னாலும் எடுத்து பேசலாம் அப்படின்ட்டு பயம் இல்லாம. அப்ப இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா யோசிக்கவே கூடாது. அந்த காசு பணப்பெட்டி உண்மையா அவங்கள ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 18 லட்சம். ஆனா இன்னைக்கு வந்தவொன்னு சொன்னாங்களா, இந்த மொமெண்ட்டுக்கு வந்து என்ன ஒரு 18 லட்சம் எடுத்திருந்தா கிடைச்சிருக்குமா அப்படின்னாங்க துஷார் வந்த மொமெண்ட். அப்புறம் வந்து விக்ரம் வந்து ஐ மீன் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் துஷார் வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து எப்படி நோ சொல்லணும்னு கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. சப்ரி வந்து தப்புனா அதை ஒத்துக்கலாம், சாரியும் கேட்டுருந்தோம், அதான் அது தப்பே இல்லைன்னா உங்க தலைமுடி கூட அதுக்கு வந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அமித் வந்து நம்பிக்கை எல்லாத்து மேலயும். அமித் என்ன சொன்னார்னா, நம்பிக்கை வந்து கைக்கு காசு மாதிரி, நம்ம எல்லாத்தையும் சிம்பிளி எல்லாத்தையும் போய் நம்பிக்கை வச்சிடக்கூடாது, அப்புறம் வந்து நம்ம தான் போட்டி ஆயிடும், அதனால பார்த்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நல்ல ஆள்கிட்ட மட்டும் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப பாடம் கத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் இந்த சாண்ட்ரானால யாரெல்லாம் பாதிச்சாங்களோ இல்லையோ, அமித் ரொம்ப பாதிச்சுட்டாரு, அது தெரியுது. அப்புறம் திவ்யா அண்ட் பிரஜின். திவ்யா வந்து மறுபடியும் பிரஜின் போய் திவ்யா கிட்ட கேட்டாரு, உனக்கும் சாண்ட்ராக்கு என்னதான் பிரச்சனைன்னு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்புறம் திவ்யா வந்து நரேட் பண்ணாங்களா, எல்லா ஸ்டோரியும் வந்து அவங்க நரேட் பண்ணாங்க. அது வந்து நம்ம பேச தேவையில்ல, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு அவங்களும் கதை சொன்னாங்க. கதை எல்லாம் தெரிஞ்ச பிரஜின் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாட்டி வடை சுட்ட கதைய புதுசா கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. இல்ல பட் ஆனா அவரு கொஞ்சம் ஓகே தான், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஓகே தான். ஏன்னா அவர் கரெக்டா ஸ்பாட் ஆன் வந்துட்டாரு. எப்படின்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு எண்ட் ஆஃப் த டே அந்த ட்ரிகர் பண்ண பாயிண்ட் நான் வந்து துண்டிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதனாலதான் அப்படின்னு. ஸோ அப்கோர்ஸ் வந்து ஒய்ஃபை வந்து ஃபுல்லா எல்லாமே சொல்லிட முடியாது எல்லாத்தையுமே, ஸோ கொஞ்சம் காப்பாற்றணும்ல, அதனால அவருக்கு தெரியுது எதனால அப்படி ஆனாங்கன்னு. அதை வந்து விலாவரியா அவரும் போய் டீட்டெயிலா செல்ல பேசவும் விரும்பல அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆனா அவங்க மேல தப்பு இல்ல, எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ல இருந்தாங்க அப்படின்னு வந்து சமாளிக்கிறாரு. ஆனா அவர் வேற என்ன செய்ய முடியும். சரி ஓகே, சாண்ட்ராக்கு வந்து நீ வந்து அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து கேட்டுச்சா, நீ வந்து வச்சுக்கிட்டோம் ஒய்ஃபா துண்டிக்கணும்னு, நீயா போய் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட உறவை வச்சுக்கணும் நீயா போய் கொடுத்ததுக்கு சாண்ட்ராக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அது சாண்ட்ராவோட குத்தம், அது திவ்யா குத்தம் இல்ல. அதுக்கு வந்து பொண்டாட்டி வாங்கிட்ட வந்து கோச்சுக்கணும், திவ்யா கிட்ட கோச்சுக்க கூடாது. அது அவங்களால முடியலையா, அதனாலதான் அவங்கதான் எமோஷனல் பிரேக் டவுன்ல இருக்காங்களா அப்படி இப்படி, அதனால அப் அண்ட் டவுன்ல, அதனால அப்படியே
வெளியில போய் கிளாரிஃபை பண்ணாம போயிட்டாங்க. சோ அதனால இவர் வந்து என்ன பண்ணா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேட்சப் பண்றாரு. அது வந்து சரி, ஓகே. உனக்கு திவ்யாவை இப்பதான் தெரியும், இப்பதான் உனக்கு உள்ளுக்கு தெரியும். சரி, திவ்யா கிட்ட உனக்கு வந்து ஓகே, நீ வந்து திவ்யா மேல சந்தேகப்பட்ட. உன் புருஷனை உனக்கு 20 வருஷமா தெரியுமே, அப்ப உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப வந்து உன் புருஷன் இப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? அதுதான் முடிஞ்சு போன கதையாச்சு. அவங்க வெளில போயிட்டாங்களா, இப்ப நம்ம பேச முடியும். இப்ப வந்து நம்ம பிரஜின் வந்ததான் பேசணும். பிரஜின் வந்து அட்லீஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்கிறாரு. அதாவது தட் இஸ் நாட் த மேட்டர். நீ சமாளிக்கிற, ஓகே, நீ தீர்வு கொடுக்கல. தீர்வு கொடுக்கல. இப்ப பாதிக்கப்பட்டது வந்து இந்த இடத்துல திவ்யா. பட் அதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை கொடுத்தாருன்னா நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் வந்து சுத்தமா கண்டுக்காம அவர் வந்து பேசாம இருந்திருக்கலாம். நீ என்னத்த கிளாரிஃபை கொடுத்த? திவ்யாக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சிருச்சு. ஆமா, தெரிஞ்சதுனால மறுபடியும் அது கேட்கிறாரு. என்னதான் பிரச்சனை, சும்மா தெரியாத மாதிரி கேட்கிறாரு. அது தெரிஞ்சு எல்லாம் தெரியாத மாதிரி தான் கேட்கிறாரு. மறுபடியும் முதல்ல இருந்து அவங்க சொல்லியும் வந்து என்ன சொன்னாரு, அந்த ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதோட இங்கேயும் வந்து ஃபுல்லா இவங்களும் காமிக்கல அப்படிதான் நினைக்கிறேன். மேபி 24/7 காமிச்சிருக்கலாம் ஃபுல் டீட்டெயிலா, நம்மளும் பார்க்கல. ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப டயலாக் போல, அது அந்த ஸ்பாட்டான்னு வந்தாரு அங்க. அதோட அப்படியே கொஞ்சம் முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னத்துக்கோ சேது சார் வந்து அட்ரஸ் பண்ணாரு. அப்ப இந்த வாரம் முழுக்க, முடிஞ்ச வாரம் முழுக்க இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட வச்சு குறும்படம்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்துக்கு குறும்படம் போட்டு ஃப்ரெண்டு மச்சான் பொண்டாட்டியை ஏன் கேட்கல? கிளாரிஃபை பண்ணிருக்கலாம். ஏன் கேட்கல? அது எப்படி அவர் வந்து அப்ப திவ்யானா உனக்கு வந்து என்ன? அதனால ஃப்ரெண்டு ஒய்ஃபுனால அதை வந்து ஏன் இன்னும் வெளிச்சம் போட்டு காமிக்கணுமா, அவங்க மேல தப்பு அப்படிங்கிறது, அதனால மூடி மறைத்து விட்டார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள எபிசோட் வந்து ஒரே லவ்வா, ஒரே ஜாலியா, ஒரே ஹாப்பியா அப்படியே போட்டுச்சு. ஆமா, வந்தவங்களே ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த தடவை வந்து எதையும் வந்து நான் வந்து அமித் வர சொன்னாரு, யாராவது ஏதாவது வந்து அப்படி இப்படின்னு சொன்னா மிதிச்சிரும் போட்டு அப்படின்னு சொன்னாரா. எல்லாம் இந்த வாரம் எல்லாம் ஜாலியா தான் போகும், வேற எதுவும் வராது. இந்த வாட்டர்மெலன் பண்றது சீரியஸா பிடிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.